உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பேருக்கு இந்த ஹைகிரி ஹோமம் அப்படிங்கறத பத்தி அதிகமா தெரிஞ்சிருக்கும். முக்கியமா இந்த ஹைகிரி ஹோமத்தை நிறைய நல்ல விஷயங்களுக்காக பண்ணுவாங்க. மக்களுக்கு தொடர்ந்து பல நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தான் ஏஎல்பி ஜோதிடத்தோட தந்தையா இருக்கக்கூடிய பொதுவுடைமை மூர்த்தி ஐயா அவர்கள். பிரம்ம முகூர்த்தத்துல இவர் கிளாஸ் எடுப்பாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா அதையும் தாண்டி பல நன்மைகளை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில இன்னைக்கு ரொம்பவே ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹோமத்தை பண்றாரு. இந்த ஹோமம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களுடைய நன்மைக்காகவும், அது மட்டும் இல்லாம படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவிகள், அதாவது 10வது 12வது படிக்கக்கூடிய மாணவிகளுடைய கல்வியோட வளர்ச்சிக்காகவுமே இந்த ஹோமத்தை பண்றாரு. இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய நல்ல விஷயங்களை நம்ம பொதுவுடைமை மூர்த்தி ஐயா அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு அதை பத்தி நிறைய விஷயங்களையும் பார்க்க போறோம் இந்த வீடியோல. அது மட்டும் இல்லாம பொதுவுடைமை மூர்த்தி சாருடைய வீட்டை ஹோம் டூர் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுடைய வீட்டையுமே இன்னைக்கு நம்ம ஹோம் டூர் பண்ண போறோம். இவருடைய ஹோமோட அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்தது. நட்சத்திர புவனம் அப்படிங்கிறது. என்னடா இது நட்சத்திர புவனம் அப்படின்னு யோசிச்சோம்னா சந்தோஷம், அந்த மாதிரி ஒரு நம்மளுடைய ஆர்ப்பரிச்ச அந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு எண்டோட வார்த்தை அப்படின்றதுதான் அந்த நட்சத்திர புவனம். ஸோ இந்த நம்ம ஏஎல்பியுடைய தந்தையா இருக்கக்கூடிய பொதுவுடைமை சாருடைய வீட்டையுமே இன்னைக்கு ஹோம் டூர் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இப்போ ஹோமம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது எப்படி போகுது, அங்க என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குது, என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்றாங்க, எப்படி பண்றாங்க, ஒவ்வொரு விஷயத்தையுமே இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க. வணக்கம். அச்சய ஹயக்ரீவர் ஹோமத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஏஎல்பி ஜோதிடத்துல இந்த மாதிரி ஒரு பெரிய ஹோமம் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல எதுக்காக இந்த ஹோமம்? இப்ப இந்த இடத்த ஒரு வைகுண்டம் அப்படிங்கிற மாதிரி சாருக்கு வந்துடுக்கு. அதனால இந்த இடத்துல ஹயக்ரீவர் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கனவுல நான் இந்த இடத்துல வருவேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த இடத்துல வரணும்னு விருப்பப்படுறீங்கிறப்போ இது ஒரு வைகுண்டம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த மாதிரி ஒரு இந்த ஹயக்ரீவர் இங்க ஜோதிட வித்யாபீடமாக இருக்கிறதுனால எல்லாருக்குமே அந்த ஹயக்ரீவருடைய அனுகிரகம் கிடைக்கணும். வாழ்க்கை கல்வி அப்படிங்கிறது தான் ஜோதிடம். நம்ம வாழ்க்கையில என்னென்ன நிகழ்வுகள்லாம் நமக்கு சாதக பாதங்களை தருது, அதை எப்படி அதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணி நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுகளை தரக்கூடியதுதான் இந்த ஹயக்ரீவர் ஹோமம். இந்த ஹோமம் இங்க இன்னைக்கு நடக்கணும் அப்படிங்கறது அங்க ஒரு பிரபஞ்சம் முடிவு பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அதற்காக தான் இந்த ஒரு நிகழ்வு இன்னைக்கு நடக்க இருக்குது. இந்த நட்சத்திர புவனத்துல 27 நட்சத்திரங்களுடைய தன்மைகளும் இங்க பரிபூர்வமா நிறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஹயக்ரீவர் இங்க வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, இவர் விஸ்வரூபத்தை இங்க காமிக்கணுங்கிறதுக்காகவே உத்தரவானது. அது ஒரு வாக்கு மாதிரி, நான் இங்க வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு பிரம்மாண்ட ஸ்வரூபமாக அவரை இங்க உட்கார வச்சு இன்னைக்கு அவருக்கான ஒரு நிகழ்வு ஹோமமாக இன்னைக்கு அவரை இங்க ஆவாகனம் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, அதே மாதிரி எந்த அடியிலுமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த அடியில இருக்கு. இங்க இது வரைக்கும் எந்த ஒரு இடத்துலயுமே இத்தனை அடியில நம்ம ஹயக்ரீவரை பார்த்திருக்க மாட்டோம். இங்க எத்தனை அடியில இருக்கா? இது 2 அடி உயரத்துல இருக்காங்க. அவனுடைய வெயிட்டும் அப்படிங்கறதுமே ரொம்ப ஹெவியான வெயிட் தான். பாக்குறதுக்கு சாதாரண சின்ன மூர்த்தியா தான் இருப்பாரு. ஆனா அதனுடைய வெயிட் அப்படிங்கறது ரொம்ப எதிர்பார்க்காமல் அவர் இங்க அவரா உருவாகி நான் இங்க வர்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் அமர்ந்திருக்காருன்னு சொல்லணும். இப்போ ஹோமங்கள்ல ஹயக்ரீ ஹோமம் பண்ணா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்ப நார்மலாவே ஹோமம் எல்லாம் பண்ணலனாலும் எனக்கு நீங்க சொன்னதை வச்சு ஹயக்ரீவரை வழிபடணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்திருக்கலாம். அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்? கண்டிப்பா படிக்கக்கூடிய குழந்தைகள் ஹயக்ரீவரை கும்பிடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் யார மடியில வச்சிருக்காரு, கல்வி செல்வம் ரெண்டுமே வேணும் இல்லையா? அப்ப செல்வத்தையும் நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேங்கிற கோலத்துலதான் இங்க லட்சுமி ஹயக்ரீவராக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லணும். அதனால நம்ம வாழ்க்கைக்கு படிப்பும் அவசியம், பணமும் அவசியம். அது ரெண்டுமே ஆரம்பத்தில இருந்தே குழந்தைகளுக்கு எல்லாம் நிறைவாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஹயக்ரீவர் இருக்காரு. இந்த ஹயக்ரீவருக்கு முக்கியமா நம்ம ஏலக்காய் அப்படிங்கறதுதான் நம்ம பெரும்பாலும் அவருக்கு பிடித்தமானது அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு இந்த ஹோமத்துல கொள்ளு, ஏன்னா அவர் குதிரை முகத்தோட இருக்கிறதுனால இனிப்பு கொள்ளு இந்த ஹோமத்துல போடுறாங்க. அதே மாதிரி நெய்வேத்தியமாக கடலைப்பருப்பை நெய் விட்டு ஏலக்காய் தூள் கலந்து நெய்வேத்தியமாக கடலைப்பருப்பு, நம்ம அந்த
இனிப்பு உருண்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஹோமத்துல போட இருக்காங்க. அதுதான் ஹயக்ரீவருக்கு நைவேத்தியமாக உள்ள நிகழ்வு. இதை நம்ம அன்றாட வீட்டுல ஹயக்ரீவரை வச்சு நம்ம அதை பண்ணினாலுமே அந்த ஹயக்ரீவருடைய அனுகிரகம் எல்லாருக்குமே கிடைக்கும். புதன்கிழமை ஹயக்ரீவரை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நிறைய விஷயங்களை பத்தி தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில ரீசெண்டா வந்து நம்ம சாந்தி தேவி மேம் சொல்லியிருந்தாங்க, இந்த இடத்துல இருக்கிறது ஒவ்வொன்றுமே வந்து ஏதாவது ஒரு காரணத்துக்காக அதுவே அமைஞ்சிருந்தது அப்படிங்கிறது. சோ இப்போ வந்து நம்ம ஒரு தத்துவம் பக்கத்துலதான் நிக்கிறோம்னு நினைக்கிறேன். உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை அப்படிங்கிறது. சோ இது எந்த காரணத்தினால இங்க வந்து அமைஞ்சிருந்தது? கண்டிப்பாக இந்த இடம் வந்து மூல நட்சத்திரம் அப்படிங்கறது சொல்லலாம். அதே மாதிரி தனுசு ராசியை குறிக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்லலாம். நம்ம ஏஎல்பியோட தாரக மந்திரம் அப்படிங்கிறது உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை அப்படிங்கிறது. இன்னைக்கு சார் ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம வாழ்வியலோட ஒன்றி செய்யக்கூடிய ஒரு செயல். அப்ப இந்த ஆஞ்சநேயருக்கு உகந்த மூல நட்சத்திரம் தனுசு ராசி அப்படிங்கிறது இந்த இடத்திற்கு ஒரு மகத்துவம் அப்படிங்கிறது சார் எப்போதுமே சொல்லுவாங்க. இது நம்ம என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல இந்த வாசகமும் இந்த வாசகமும் இந்த ஏஎல்பி அப்படிங்கிற போர்டும் ரொம்ப பொருத்தமானது ஒன்று அப்படிங்கிறது சார் எப்போதுமே சொல்லுவாங்க. கண்டிப்பா அது அவ்வளவு அழகா அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஏறி வரக்கூடியவங்களுக்கு இந்த வார்த்தைகளை பார்க்கும் போதே அவங்க வர என்ன ஜாதகம் பார்க்க வர்றாங்களோ, என்ன இதுக்காக வராங்களோ, ஒரு சுப நிகழ்வுக்காக வராங்க, ஏதோ ஒரு சங்கடங்கள் கேட்கறதுக்காக வரனாலும் சரி, இந்த வார்த்தைகளை பார்த்த உடனே அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்துருச்சு அப்படிங்கிறத இவங்க எங்கேருந்து சொல்லிட்டு போவாங்க. இல்லைன்னா தகவல் சொல்லும் போது சொல்லக்கூடியது நல்லா இருக்குது, இந்த வார்த்தையை கேட்டவுடனே எங்களுக்கு ஒரு எனர்ஜி வைப் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது நண்பர்கள் வரக்கூடிய எந்த நண்பர்களாக இருந்தாலும் சரி அவங்க சொல்லக்கூடிய ஒரு தகவல். சார் சொல்லுவாங்க, இது வந்து தனுசு ராசி, நம்ம வாழ்க்கையில குரு கிடைக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இந்த வார்த்தைக்கும் இந்த ஏஎல்பி போர்டுக்கும் அது மகத்துவங்கிறது கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். இது என்னது மேம்? நிறைய பேர் வீட்டுல இது மாதிரிலாம் நான் எதுவும் பார்த்தது இல்ல. கண்டிப்பாக இது வந்து கேரளால வந்து ஓணவில் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. திருவனந்தபுரத்துல அனந்தவத்மன சுவாமியோட கோவில்லேருந்து பாரம்பரிய குடும்பத்துல உள்ளவங்க அந்த சில இயற்கையாக கிடைக்கக்கூடிய இலை பச்சளையிலேருந்து வரைச்சு எழுதி கையால அந்த கூட்டுன்னு சொல்லுவாங்க, ரசக்கூட்டுன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு உருவாக்கக்கூடிய ஒரு இது ஓணவில்னு சொல்லுவாங்க. இத்தனை நாள் வந்து சுவாமியோட, அதாவது பத்மநாப சுவாமி உள்ளுக்குள்ளேயே வச்சு பூஜை பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு இது. அப்ப இது ஒரு நண்பர் வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. சார் இதை பார்த்துட்டு இதுக்கு ஒரு நட்சத்திரம், இதுக்கு ஒரு தனுசு ராசி, இது வந்து மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது சார் சொல்லக்கூடியது. நமக்கு அந்த ஏஎல்பியோடது அப்படிங்கிறதுனா இந்த 9வது வீடு அப்படிதான் தனுசு ராசி. அது சார்ந்த பொருட்கள் பார்த்தீங்கன்னா அங்க வந்துட்டே இருக்கும் நம்மளுடைய ஆபீஸ்க்கு அப்படிங்கிறது சொல்லலாம். எப்போதுமே அது நிறைஞ்சிருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த இடத்துக்கு இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வதி நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. தர்பைப்புல் எப்போதுமே நம்ம பார்க்கக்கூடியது. இந்த தோரண வாயில் அப்படிங்கிறது சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த தோரண வாயிலுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கு, இங்க வச்சதுக்கு ஒரு அடையாளம் அப்படிங்கிறது ஒரு மகத்துவம் அப்படிங்கிறது சாரோட இதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த தோரணமும் பார்த்தீங்கன்னா இங்க கஜலட்சுமி இருப்பாங்க, இங்க வந்து சரஸ்வதி அம்பாள் இருப்பாங்க. அப்ப இந்த இடத்துக்கு இதுதான் வைக்கணும், இந்த இடத்துக்கு இதுதான் இவங்க தான் இருக்கணும். கல்விக்காக இது வந்து நம்மளுடைய கிளாஸ் ரூம்னு சொல்லலாம். இந்த கிளாஸ் ரூம்ல சரஸ்வதியும், இது வந்து நம்மளுடைய ஆஃபீஸ் ரூம். இங்க வந்து மகாலட்சுமி கஜலட்சுமியோட இருக்கக்கூடிய ஒரு அம்சம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க சார் எப்போதுமே. அதே மாதிரி இங்க 2 அன்னப்பறவைகள் அப்படிங்கிறது வச்சிருப்பாங்க. இதுவுமே இந்த அஸ்வதி நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது இந்த அன்னப்பறவை அப்படிங்கிறது. ஒரு பொருளையும், ஒரு பொருள் வந்தாலும் ஒரு பொருளை பார்த்தாலும், இல்லைன்னா இந்த ரூமுக்கு இந்த ஒரு கிரகமும், இல்லைன்னா இந்த ஒரு ராசி அப்படிங்கிறது சார் எப்போதுமே சொல்லக்கூடிய ஒரு தகவல். இந்த வீட்டோட பேரே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்தோட பேரேன்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திர புவனம் அப்படிங்கிறது சார். அது வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியாது. ஏன் இதெல்லாம் சொல்றோம்னா, உள்ள வரதான் நமக்கு இந்த நம்ம வீட்லயும் இந்த மாதிரி பொருட்கள் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனா அது என்ன பொருள், அது என்னத்தோட ஐதீகம் அப்படிங்கிறது நம்ம தெரியாமலே அதை வாங்கி வச்சிருப்போம், பயன்படுத்தாம வச்சிருப்போம். நீங்க பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே ஒரு பூ இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த அன்னப்பறவை போட்டோல முதற்கொண்டு ஒரு பூ அப்படிங்கிறது அங்க வச்சிருப்பாங்க. அதுதான் மிக மகத்துவம்னு சொல்லலாம். அட்சயலகன பத்ததியினுடைய ஆலமரம் இதுதான். ஆலமரம் என்பது மக நட்சத்திரத்துக்கு உடையது. நமக்கு யானத்தை கொடுக்கக்கூடியது எல்லாமே கேதுவுடைய தாற்பயம் தான். அதனால அஸ்வினியாக இருக்கட்டும், மகமாக இருக்கட்டும், மூலமாக இருக்கட்டும், மூல நட்சத்திரம்ங்கிறது இந்த வேர்கள் தான் மூல நட்சத்திரம். இந்த பறந்து விரிந்த இந்த விருட்சம் அப்படிங்கிறது அது ஒரு ஒட்டுமொத்தனுடைய சாம்ராஜ்யத்தினுடைய கரு அப்படிங்கிறது இருக்கு. ஒரு சின்ன விதை தான், அது எவ்வளவு பெருசா வளரும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆலமரமும் நம்ம ஏஎல்பியும் தான் அதுக்கு உதாரணம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு பறந்து விரிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதனுடைய விழுதுகளாக ஏதோ நாங்களும் ஒரு மூலையில இருக்கோம் அப்படிங்கிறதுல எங்களுக்கும் ஒரு பெருமையாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது நம்ம ஏஎல்பியோடைய அந்த மூல நட்சத்திரமும் இங்க இருக்கும்.
ஆலமரம் அப்படிங்கிறது மக நட்சத்திரமாகவும் இங்க இயங்குது. மற்ற நம்ம அஸ்வினி நட்சத்திரங்கள் தான் நிறையவே இங்க பார்த்திருக்கோம். இன்னொரு அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய சொரூபம் அஸ்வினி எந்திரம். உங்களுடைய சரஸ்வதி எந்திரம் என்ன? சரஸ்வதி தேவிங்கிறது அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை. இப்போ அவங்களுடைய எந்திரமும் இங்கே இருக்கு. ஆஞ்சநேயர் மூல நட்சத்திரத்துக்கு உரியவர் ஆஞ்சநேயர், அதனால மூல நட்சத்திரம் இங்க இருக்கு. எல்லாருமே வாழ்க்கையில ஒரு தடை அப்படின்னா கேது பகவான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. இங்க அந்த கேதுவே கொடுக்கக்கூடியவராக இருக்காரு அப்படிங்கிறது தான் இதனுடைய ரொம்ப விசேஷமானது. அவர் கருணை, ஏன்னா பூர்வ புண்ணிய பலன்களை கொடுக்கக்கூடியதே கேது பகவான் தான். அவருக்கு ஆழமானது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அவருடைய இதுல உண்டு. எந்த ஒரு விஷயத்தையுமே ஊடுருவி பார்த்து அதை பிரதிபலிக்கக்கூடியது கேது பகவானா தான் இருப்பார். அதனால ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். ஞானம் அப்படிங்கிறது என்ன? நம்ம இந்த பிரபஞ்சத்தை தாண்டி உள்ளர என்ன இருக்கு அப்படிங்கிறத பாக்குறதா. அந்த அண்டவெளியில் உள்ளதுதான் பிண்டத்திலையும் இருக்கு, பிண்டத்தில் உள்ளதே அண்டத்திலும் உள்ள அந்த ஒரு சிறப்பு கலை இங்க காமிக்கிறதுக்காக தான் இங்க எல்லா நட்சத்திரங்களையும் அந்த பூங்கொத்து அப்படிங்கிறது இங்க சதயமாக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அந்த முதன்மையாக எல்லாரும் கூடக்கூடிய 108 நட்சத்திர பாதங்களும் இங்க ஒண்ணு சேரும். ஏன்னா அந்த அளவுக்கு 120 பேர் இங்க அமரலாம். 108 நட்சத்திர பாதங்களும் இங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய குறிக்கக்கூடியதான் அந்த அளவு மட்டும் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாடியுமே நிறைய காரணங்கள் அப்படிங்கறது இருக்கு. அதுவா அமைஞ்சதுதான். இது இப்படி வரணும் அப்படிங்கறத பிளான் பண்றதெல்லாம் இல்ல. ஆனா இப்படியெல்லாம் தன்னை இந்த இடம் உருவாக்கிக்கிட்டது அப்படின்னு தான் சொல்லணும். உங்க வீட்டு ஹோம் டூரை நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க மேம். ஸோ நானும் ஏற்கனவே எப்படா டைம் கிடைக்கும் அப்படின்னமோ நீங்க கொஞ்சம் ரொம்ப பிஸியா இருந்தீங்க. சரி, நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்னைக்கு டைம் கிடைச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஹோம் டூர் மட்டும் இல்லாம நிறைய ஆன்மீகம் ரீதியாவுமே நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். கண்டிப்பா பூஜை அறையில இருந்தே ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா வாங்க, பூஜை அறையில இருந்தே ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்ம சொல்லுவோம், ஒரு வீட்டோட பூஜை அறை எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அந்த வீட்டுல ஒரு தெய்வீக தன்மையோ, நம்ம சொல்ற இந்த லக்ஷ்மி கடாட்சம், செல்வ வளம், குழந்தைங்க படிப்பா இருக்கலாம், இல்ல கணவன் மனைவிக்குள்ள இருக்க ஒற்றுமையா இருக்கலாம், எல்லாமே நம்ம ஒரு பூஜை அறை எப்படி வச்சிருக்கோம் அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு. பொதுவா சொல்லணும்னா நம்ம ஒரு சென்டர் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பூஜை அறை தான். அதனால நாங்கள் இந்த வீடை கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே நம்மளுக்கு ஒரு பூஜை அறை அப்படின்னா அது இப்படி தான் இருக்கணும். இது நாங்களே டிசைன்லாம் கொடுத்து பார்த்து இந்த கதவுலேருந்து, இந்த மணிலேருந்து, இந்த கதவுல இந்த மாதிரி அமைப்பு தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு முதல்ல பூஜை அறையை முதல்ல டிசைன் பண்ணோம். அதுக்கப்புறமா அதில் வைக்கக்கூடிய படங்களாக இருக்கட்டும், இல்லை சாமி உருவங்களாக இருக்கட்டும், அவங்களும் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், ஒரு வீட்டில் ஒரு பூஜை அறைனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் ஒரு சுவாமி படமாக இருக்கட்டும், சிலையாக இருக்கட்டும், அப்படி தான் நாங்கள் பார்த்து பண்ணியிருக்கோம் எல்லாமே. கண்டிப்பாக. இப்போ இந்தந்த சாமி படங்கள் வைக்கணும் வைக்கக்கூடாது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்போ இந்த சாமி படம்னா எனக்கு பிடிச்ச கடவுள், அதனால தான் இதை வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்காம? அப்படி ரொம்ப பிடிச்சவர்னா எனக்கு எப்பவுமே விநாயகர் தான். இப்போ நேற்று இல்லை, நான் சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே விநாயகர் தான். இந்த குட்டி கீ செயின்ஸ் ஆகட்டும், இந்த பத்திரிகைகளில் வர்ற இந்த ஃபோட்டோஸ் கட் பண்ணுறதா இருக்கட்டும், எப்பவுமே விநாயகர் தான். அந்த மாதிரி இப்போ பூஜை அறை ஃபோட்டோ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக முதல்ல விநாயகர் இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு மஞ்சளை பிடிச்சு வச்சாலும் விநாயகர் தான், இல்லை ஒரு சாணத்தை பிடிச்சு வச்சாலும் விநாயகர் தான். எதுக்குமே முதல்ல விநாயகர் தான் நம்ம முதல்ல ஆரம்பிப்போம். அதனால அதுவும் குறிப்பாக வெள்ளை எருக்கில் செஞ்ச விநாயகராக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம் நாங்கள். அது எப்படி நடந்துச்சுன்னா, இந்த வீடு வேலை நடக்கும்போது நானும் சாரும் அடிக்கடி வந்துட்டு போவோம். அப்படி வந்துட்டு போகும்போது யதார்த்தமாக ஒரு விநாயகரை பார்க்குறோம். ஒரு வாசலில் ஒரு கடையில் பார்க்குறோம். போயிட்டோம், நாங்கள் கிராஸ் பண்ணி போயிட்டோம். நான் சொன்னேன், அங்கே விநாயகர் இருக்கு, வெள்ளை இருக்கு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி. நாங்கள் திரும்ப மறுபடியும் அதே கடைக்கே விசாரித்தோம். நாங்கள் நினச்ச மாதிரி அதே வெள்ளை இருக்குல்ல கூடிய பிள்ளையார் எங்களுக்கு கிடைச்சாரு. அப்படி கிடைச்சவர் தான் இந்த விநாயகர். இவரை தான் முதல்ல கொண்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை முதல்லையே வாங்கிட்டோம். வெள்ளை எருக்குல இருக்கிற விநாயகர் அப்படிங்கிறதுனால இவரை அபிஜித் விநாயகர் அப்படின்னு சொல்லலாம். அதனால ரொம்ப சிறப்போட இருக்கவர் இந்த விநாயகர். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, இவர் ஆமை குலத்து ஐயனார். எங்களோட குலதெய்வம் இவர் தான். நாங்கள் எங்களோட குலதெய்வம் நிறைய பேர் சொல்றாங்க வைக்கக்கூடாது, பூஜை அறையில வைக்கலாம் அப்படின்னு. நாங்களும் எல்லா ஆராய்ச்சியும் பண்ணி இல்லை கண்டிப்பாக வச்சே ஆகணும் இவரை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தவர் தான் இவர், இந்த ஆமை குலத்த விநாயகர். அடுத்ததா இதெல்லாம் ஒரு நண்பர்கள் கொடுத்தது, நம்ம மேல இருக்கிற இந்த பற்று அன்பின் காரணமாக கொடுத்தது இது. அடுத்தது இந்த விநாயகர். சாருக்கு முருகன்னா ரொம்ப இஷ்ட தெய்வம், ரொம்ப இஷ்ட தெய்வம். நீங்க வாசல்ல வரும்போதே கூட பார்த்துருப்பீங்க. எப்படின்னா, எழுந்து கண்ணை திறந்த உடனே
முருகனை தான் பார்க்கணும் அப்படின்னு தான் ஆசை. அதனால தான் அந்த முருகனை கதவை திறந்த உடனே அவரை பார்க்கணும், வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியும் அவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால முருகன் வந்து நீங்கள் பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் முருகனோ இல்லை அவர் சம்மந்தப்பட்ட பொருளையாவது நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். அதனால எல்லா தெய்வங்களுமே இருக்கணும், ஒருத்தரும் வந்து எல்லாரோட அருளும் இருக்கணும். நம்ம இப்போ ஒரு வீடுன்னு இருந்தால் அம்மா அப்பா நம்மளோட முன்னோர்கள் மாமனார் மாமியார் நம்மளை விட வயதில் மூத்தவங்க ஆசீர்வாதம் எப்படி வேணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி எல்லா கடவுளோட ஆசீர்வாதமும் எப்பவுமே நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பார்த்து பார்த்து பண்ணது தான் இந்த பூஜை அறை. அடுத்ததான் இந்த காமதேனு இவங்க நாங்களே வாங்கணும், ஒரு தடவையும் நாங்கள் நினைப்போம் இவங்களை இந்த இடத்துல வாங்கணும் அந்த இடத்துல வாங்கணும் அப்படின்னு. ஆனால் நாங்கள் எதிர்பாராத விதமாகவே இந்த காமதேனு எங்களுக்கு எப்படியாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் கீழே வந்து சாரோட ஆஃபீஸ்லையும் பார்க்க முடியும், இங்கேயும் பார்க்க முடியும், வேற அந்த ஷோகேஸ் மாதிரியான இடத்துல கூட பார்க்க முடியும். ஏன்னா எங்களை விரும்பி தேடி பொதுவாகவே வந்து நாங்கள் ஒரு நினச்சிட்டு இருப்போம் இந்த மாதிரியெல்லாம் அமைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி தானாகவே எங்களை தேடி வராங்க. அதுக்கும் வந்து இந்த தெய்வங்களோட ஆசீர்வாதமும் அருளும் தான் எங்களுக்கு எப்போவுமே காரணமாக இருக்குது அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். அது சாருக்கு என்னென்னா அந்த ஒரு நட்சத்திரமும் சரி இல்லை ஜோதிடம் சார்ந்தும் சரி எல்லா பொருட்களுமே இருக்கணும் அப்படிங்கிறதுல எப்போவுமே ஒரு சாப்பிட்ற பொருளாக கொடுத்தா கூட அதில் என்ன நட்சத்திரம் இருக்கு, அதோட விசேஷம்லாம் இல்லை, அதோட குணம் என்ன அப்படின்னு பேசிக்கிட்டே சாப்பிட்டு தான் பழக்கம். அதன் மூலமாக வந்தது தான் இந்த 2 யானைகளும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மணி பூச நட்சத்திரம். இதே மாதிரி ஒரு சின்ன விஷயத்துலையும் கூட அதில் கண்டிப்பாக ஜோதிடமும் ஆன்மீகமும் சேர்ந்து தான் இருக்கணும். அடுத்ததான் இந்த வேல் பற்றி முக்கியமாக சொல்லியே ஆகணும். இது வந்து ரொம்ப எங்கள் 2 பேருக்குமே முக்கியமான ஒரு ஃப்ரெண்டு பெங்களூரில் இருக்காரு. நாங்கள் இது மாதிரி வீடு கட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் தேதி கூட குறிக்கல, அதுக்கு முன்னாடியே ஆவணி மாதம் வைக்கலாம் அப்படின்னு மட்டும்தான் ஒரு ஐடியா இருந்துச்சு. அப்படி சொன்னப்போ அவர் குறிப்பிட்ட நாள் இந்த வேலை கொண்டு போய் வச்சு நம்ம சொல்கிற அந்த 48 நாள் வச்சு இது வந்து சார் வீட்டில் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பூஜை பண்ணி விசேஷமாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது தான் இந்த வேல். இதே மாதிரி தான் ஒரு தெய்வங்களுமே. இவங்க பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி புதுக்கோட்டையில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவங்க. அவங்க வந்து நம்மளோட மலையப்ப சுவாமி, அவங்க நம்மளுக்காக கொண்டு வந்து கொடுத்தவங்க. இதே மாதிரி தான் ஒரு தெய்வங்களுமே எங்கள் வீட்டு பூஜை அறையில் எப்போவுமே எங்களுக்காக எல்லா அருளையும் சக்தியையும் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நாங்கள் எப்போவுமே நம்புகிறோம். அதே மாதிரி பூஜை அறை அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாருமே இந்த காமாட்சி அம்மா விளக்க உள்ளே வச்சு பார்த்துருக்கோம் மேம். எங்கள் வீட்லேயுமே உள்ளதாக இருக்கும். ஆனால் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக முழுக்க வந்து இந்த பூஜை அறை ஃபுல்லாகவே வந்து சாமியுடைய புகைப்படங்கள் சிலைகளை தான் பார்க்க முடியுது. காமாட்சி அம்மா விளக்கு கீழே இருக்குது. அதுக்கான காரணம் ஏதாவது இருக்கு? ஏன் அப்படின்னா நம்மளே அதில் சொல்கிறோம் காமாட்சி விளக்கு அப்படின்னு சொல்லி. பொதுவாகவே மகாலட்சுமி அப்படின்னாலே நம்ம ஒரு விளக்கை ஏற்றி வச்சோம் அப்படின்னா ஒரு அகல் விளக்காக இருந்தால் ஏற்றி வச்சா கூட அங்கே வந்து மகாலட்சுமி தேவி நம்மளை கேட்காமலே உள்ளே வந்து நம்மளுக்கு அருள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த லக்ஷ்மி தேவிக்கும் இந்த பூமி மாதாவுக்கும் இந்த பூமி தாய்க்கும் ஒரு தொடர்பு எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் விளக்கை வந்து மேலே வைக்காமல் இப்படி கீழே வச்சுருக்கோம். எப்போவுமே இப்படி விளக்க கீழே ஏற்றி தான் பழக்கம் எங்களுக்கு. கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இப்போ தான் தெரியும்னு நினைக்கிறேன். இவரை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப இவரை பற்றி சொல்லும்போது மட்டும் இல்லை, இவரை நினச்சாலே வந்து எங்களை அறியாமலே எங்களுக்கு ஒரு மெய்சில் இருக்கக்கூடிய தருணத்தை கொடுக்குறவர் தான் இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனீம் கரோலி பாபா இவர் பேர். இது வந்து இவர் எங்கே இருக்கார் அப்படின்னா இந்த உத்தரகாண்டில் கைஞ்சிதாம் அப்படிங்கிற இடத்துல இவரோட ஆசிரமம் இருக்குது. சார் வந்து வருடம் மாதத்தில் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது கட்டாயம் வந்து இவரோட ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நாங்களும் போவோம், எங்களோட நண்பர்களையும் சேர்த்து கூட நாங்கள் கூட்டிகிட்டு போயிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சி மிக்க தருணத்தை கொடுத்தவர் தான் இவர். இப்போது பொதுவாகவே எல்லாருமே இந்த ஏஎல்பி அட்சய லக்ன பத்ததி இப்படி எல்லாருமே பேசுகிற இந்த ஒரு பெரிய சந்தர்ப்பத்தையும் மகிழ்வையும் எங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா அது இவர் தான். முதல்ல சார் வந்து இப்படியே போயிட்டுருக்கோம், இப்படியே நம்மளோட வாழ்க்கையில் இந்த எண்ண ஓட்டம்லாம் ஓடிட்டுருக்கு, எல்லாரும் சொல்கிற கருத்தை சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து முரண்பட்டிருக்கு. பொதுவாகவே ஜோதிடத்திலே ஒருத்தர் ஒன்று சொன்னால் இப்போ வந்து மற்ற விஷயங்கள் அப்படி தானே ஒத்துக்கிறோம், எல்லாமே சரின்னா சரி, தவறுன்னு சொன்னால் தவறு அப்படி தான் சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது இதில் மட்டும் ஏன் ஒரு சில விஷயங்கள் முரண்படுது, இப்படியே என்னோட வாழ்க்கை இப்படியே ஓடிட்டுருக்கு, எனக்கு ஏதாவது ஒரு விடை கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகணும், நான் போயிட்டு வரேன்ப்பா, இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கான், ஒருத்தர் இருக்காரு, நான் போக போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி தாராளமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது முதல்ல அவங்க தனியாக தான் வந்தாங்க. வந்து இவரோட இடத்துக்கு அங்கே உத்தரகாண்டுக்கு அங்கே போனாங்க.
அங்கே போகும்போது இவர்கிட்ட எனக்கும் சாருக்குமே எப்படிப்பட்ட பழக்கம்னா, ஒரு கடவுள் இருக்காரு அப்படின்னா அவரோட ஃபோட்டோவாக இருந்தாலும் சிலையாக இருந்தாலும் சரி, உட்காந்து அமைதியாக எங்ககிட்ட உள்ளதெல்லாம் கொட்டிடுவோம். நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி பண்ணிடுவோம். நாங்கள் இப்படி நல்லா தானே பண்ணுறோம், இப்படி தானே பண்ணுறோம், அப்புறம் ஏன் இப்படி நடக்குது, எங்களுக்கு இதை மாதிரி பண்ணலாம்ல, இப்படி மாற்றி கொடுக்கலாம்ல அப்படின்னு நாங்கள் வந்து பேச ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி சாரும் அங்கே போயிட்டு அவரோட அந்த சிலை உருவத்துக்கு முன்னாடி நின்று, என்னப்பா இப்படியே ஓடிட்டே இருக்கேன், என்னோட வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கு, எதை நோக்கி தான் நான் ஓடுறேன், எனக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்ல, நீ பதில் சொன்னாதான் நான் உன்னோட இந்த இடத்த விட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி கேள்வியாக கேட்டுட்டு, சரி அவங்களுக்கு ஒன்றும் சரி நம்மளும் வந்து 2-3 நாள் ஆயிடுச்சு, சரி இன்னைக்கு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவரோட ஆசிரமத்துக்கு போயிட்டு இவரோட உருவத்துக்கு முன்னாடி சொல்கிறாங்க, இங்கே பாரு நானும் வந்து 2-3 நாள் ஆயிடுச்சு, இன்னைக்கு நான் கிளம்ப போகிறேன், நான் கிளம்புறதுக்குள்ளே நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, எனக்கு ஒரு பதில் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம், ஏன்னா அந்த மலை மேலேருந்து கீழே வந்து 2 மணி நேரம் பயணம் பண்ணி வந்து ட்ரெயின் பிடிச்சி மறுபடியும் நம்ம டெல்லிக்கு வரணும், அதனால சரி ட்ரெயினுக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மலையிலேருந்து கீழே இறங்கி வராங்க. கீழே இறங்கி வராங்க, ட்ரெயின் வந்து ஜஸ்ட் பாஸ் ஆயிடுச்சு, ஓடி வந்து கூட ஏற முடியாது. என்னடா இது எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலையை கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே உட்காந்துட்டு யோசிக்கிறாங்க. நான் நல்லா தானே வந்தேன், ஏன் இப்படி வந்தேன், மறுபடியும் எனக்கு ஏன் இப்படி பண்ணுற, அங்கே வந்து உன்கிட்ட பதில் கேட்டேன், சரி நீ ஏதாவது ஒரு பதில் சொல்வேங்கிற நம்பிக்கையில் நான் ஊருக்கு கிளம்புனேன், இப்போவும் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துட்டாங்க. மறுபடியும் அடுத்த ட்ரெயின் வர வரைக்கும் உங்களுக்கு யோசனை ஓடிக்கிட்டே இருக்கு. அங்கே பார்த்தது, அங்கே இவர் வந்து ஒரு ஆலமரத்துக்கு கீழே போய் தங்கியிருந்த இடம், எல்லா இடத்துக்குமே போயிட்டு எல்லாத்தையும் மனதுக்குள்ளே ஓட்டிக்கிட்டே வராங்க. அதுக்கு முன்னாடியே அந்த ஆலமரத்துக்கு போய் உட்காந்துருக்கும் போதே அவங்களுக்கு தோணுது, அந்த ஆலம் விழுதை பார்க்குறாங்க. பார்க்கும்போது இது என்ன இது, இந்த விழுது அப்படியே வளர்ந்துக்கிட்டே தானே வருது, நம்ம இப்போ பிடிச்சி ஒரு கிள்ளி எடுத்துட்டோம் அப்படின்னா கூட திரும்பவும் கொஞ்ச நாள் கழித்து வளர்ந்துக்கிட்டு தானே வருது அப்படிங்கிறப்போ, அப்போ ஏன் இதுவும் வளரக்கூடாது, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த கட்டத்தில் உள்ள எல்லாத்தையும் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கும்போது, சரி நம்ம வளர்கிறோம், நம்ம குழந்தையா இருந்து நம்ம குழந்தையிலேருந்து ஒரு ஸ்டேஜ்லேயும் வளர்கிறோம், அப்போ நம்ம வளர வளர நம்மளோட குணம்லாம் மாறுது. குழந்தையா இருக்கு அம்மா ஊட்டி விடுவாங்க, அதுக்கப்புறம் வளர்ந்து நம்மளால கையால் எடுத்து சாப்பிடுவோம், ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் நம்மளே சமைச்சு எல்லாருக்கும் பரிமாறுறோம். இந்த மாதிரி நம்மளே இப்படி வளரும்போது அப்போ ஏன் இந்த லக்னமும் வளராது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு வராங்க. வந்து இந்த கேள்வியோட வந்துட்டு இருக்கும்போது தான் அடுத்த ட்ரெயினில் வரும்போதும் இதே சிந்தனை ஓடுது. ஆலமரத்துக்கு கீழே உட்காந்தோம், நமக்கு அப்போதான் ஒரு யோசனை உதிச்சிச்சு, அப்போ அங்கேயே நம்மளுக்கு அவர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு, அப்போ அதன் மூலமாக இதை பிடிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அதுலேருந்து பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தது தான் இன்னைக்கு உருவாகி அந்த ஆலமரம் மாதிரி. நாங்கள் எப்போவுமே சொல்லுவோம், இந்த ஏஎல்பி அப்படிங்கிறது முதல்ல எங்களுக்கு ஃபஸ்ட்டு குழந்தை அப்படின்னு. அந்த குழந்தை தான் இன்னைக்கு அதே ஆலமரம் மாதிரி விரிஞ்சு இந்த உலகம் ஃபுல்லாக அட்சய லக்ன பத்ததி அப்படிங்கிற பெயரில் இன்றைக்கும் பேசப்பட்டுட்டு இருக்கு ரொம்ப சிறப்பாக. அதுக்கு ரொம்ப ரொம்ப எங்களுக்கு எப்போவுமே வாழ்க்கையில் ரொம்ப ஒரு மறக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, ஒரு மெய்சில் இருக்கிற ஒரு தருணத்தை எங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா அது இவர் தான் இந்த நீம் கரோலி பாபா தான் எப்பவுமே எங்களுக்கு அந்த வாய்ப்பையும் இந்த பிரபஞ்சத்தையும் இந்த பிரபஞ்சத்தில் எங்களுக்கும் இப்படி ஒரு வாய்ப்பையும் எங்களுக்கு இவ்வளோ ஒரு அன்பையும் எல்லார்கிட்டே இருந்து ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருக்காரு அப்படின்னா அது இவர் தான். அவருக்கு இந்த நேரத்தில் உங்க மூலமா நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கண்டிப்பா கீழே கிளாஸ்ல வந்து நம்ம சாந்தி தேவி மேம் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி இந்த ஆலமரம் வந்து நம்ம ஏஎல்பிக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னும் போது எனக்கு பெருசா வந்து அதை பத்தி சொல்றாங்க மேம் சொல்றாங்க கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனா நீங்க என்ன கதை சொன்ன பிறகுதான் இந்த இடத்துல ஒரு ஆலமரம் வச்சிருக்கீங்கன்னா அது இது கூட தான் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது புரிய வருது இல்லை. அது இந்த ஆலமரம் வந்து இதோட மட்டும் தொடர்பு இப்ப இன்னைக்கு நேற்று ஆரம்பிக்கல. சாரோட குலதெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பக்கத்துல பரக்கலக்கோட்டை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அங்க இருக்கிறவர் தான் இந்த பொதுவுடையார் அப்படிங்கிறவர். அவரோட பேரை தான் சாருக்கு வந்து பொதுவுடை மூர்த்தி அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அந்த பொதுவுடையார் கோவிலுக்குன்னு ரொம்ப சிறப்பு என்னன்னா அது அந்த ஆலமரம் தான். ஆலமரத்துல சுயம்பு லிங்கா தோன்றி காட்சியளிச்சதுனால தான் அவருக்கு பொதுவுடையார் அப்படின்னு ஒரு பேரே. அங்க ஆரம்பிச்ச ஆலமரம். அதுக்கப்புறம் வந்து சாரோட ஊர்ல இருக்கிற குலதெய்வம் ஆமைக்குளத்து ஐயனார், அடுத்ததான் அங்க இருக்கிற ஆலமரம். அப்படியே அடுத்ததா வந்தோம் அப்படின்னா சார் போன இந்த இடத்துலயும் ஆலமரம். அதனால இந்த வாழ்நாள் முழுவதுமே இந்த ஆலமரத்தோட தொடர்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு சாருக்கு அப்படின்னு சொல்லலாம்.